எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே தேவனை உயர்த்துகிற அந்த துதி நாள் நிரம்பி அவரை ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 34:1-2, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு அதை கேட்டு மகிழுவார்கள். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கர்த்தரை துதிக்கிற அந்த துதியினால் நாம் இருக்கிற இடங்களிலே நிரம்பும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளையும், அவர் நம்மை வழிநடத்தி வந்த விதங்களை நினைத்து அவர் நமக்கு பாராட்டின நன்மைகள் யாவையும் தந்த தேவனை உயர்த்தி நாம் எல்லாரும் இந்த அருமையான பாடலை துதி செய் மனமே நிதம் துதி செய் என்ற பாடலை நாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். வாங்க நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோமா? துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும்
வருகிற வழிகளிலே எவ்வளவு பாடுகள் நேர்ந்தாலும் தேவன் நமக்கு காவலராக இருந்து நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்தாரு. அதற்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லாரும் நாமே அப்பா நீங்க எங்களை பாதுகாத்த உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர் என்று எல்லாரும் நாமே. ஈகிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஈங்கிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா. சோதனை எவ்வளவாக பெருகினாலும் இந்த நாளிலும் தேவன் எந்த ஒரு சேதம் இல்லாத நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் ஆண்டவரே பலவிதமான சோதனையின் நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அப்பா ஒரு சின்ன சேதம் கூட வராத படிக்கிறது அப்பா இந்த நாள் வரைக்குமாக நீங்க எங்களை பாதுகாத்து வந்த அந்த கிருபையை எண்ணி அப்பா அவருடைய வல்லமையை நினைத்து நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எஸ் லார்ட். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எல்லாரும் நாமே யார் நம்மை மறந்தாலும் பெற்ற தாய் தந்தை நம்மை மறந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறாரே. ஒவ்வொரு நாளும் நம்மை நம் தாயின் கருவில் உருவான நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறது. நினைத்து ஆண்டவரே ஒருபோதும் எங்களை மறக்காதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற உங்களுடைய தயவை நினைத்து ஹல்லேலூயா. தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. மீண்டுமாக தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை, எல்லாரும் ஐந்து துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா. சந்ததம் நம்மை வழி நடத்தும் சத்திய தேவன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை சொந்தம் பாராட்டுகிற தேவனே அவர் நம்மோடு இருப்பதினாலே நாம் எல்லாரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை சொந்தம் பாராட்டி ஆண்டவரே ஆண்டவரே எங்களோடு இருக்கிற உங்களுடைய வல்ல பிரசன்னத்திற்காக நன்றி என்று எல்லாரும் எஸ் லார்ட்.
தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். அல்லேலூயா. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. எல்லாரும் இது துதி செய் மனமே நீதம் துதி செய். கரங்களை தட்டி பாடுவோமா? துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதி செய் மனமே நீதம் துதி செய். அல்லேலூயா. துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக எல்லாரும் இணைந்து துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. Hallelujah. Thank you, Lord. We thank you, Jesus. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அவனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் எவ்வளவு கொடிய காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் அவர் நம்மை நினைவு கூறுவதினாலே, அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிறதினாலே தானே நாம் இந்த நாட்களிலே எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக நம்மை பாதுகாக்கிறது, நம்மை அரவணைக்கிறது அது தேவனுடைய கிருபை. வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் அந்த கிருபையை நாம் உயர்த்தி பாடப் போகிறோம். அந்த கிருபையை சார்ந்து வாழ்கிற நாம் எல்லாரும் இணைந்து அந்த கிருபையினால ஈவாக தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்க வாழ்க்கையில மேலாக ஓங்கி இருக்கிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இருக்கிற இடங்களிலே தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனமே எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து
நம் கால்கள் இடராதபடிக்கு நம்மை நித்தம் காக்கிற அந்த கிருபை உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொண்டாடுவோமா? நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அந்த தேவனுடைய கிருபைக்காக ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே, கடவுளை தட்டி எல்லாரும் நாய்ந்து, கிருபை மேலானதே, உம் கிருபை ஹல்லேலூயா, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே இயேசப்பா, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. நம் பலவீன நேரங்களில் எல்லாம் அவருடைய கிருபை நமக்கு பலனாக மாறினதே. நாம் சோர்வுற்ற வேளைகள் எல்லாம் அவருடைய கிருபையை தாங்கிற்றே என்று எல்லாரும் நான் ஆமென். தேவனுடைய கிருபை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நான் இந்த பாடுவோமா? பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, நாம் சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, நாம் சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே.
அளிக்கிற கிருபை என்பது அது தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துவது. ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் நான் தகுதி இல்லை, தேவனுடைய நன்மையை பெற நான் தகுதி இல்லை என்று எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தகுதிப்படுத்துகிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த நாளிலே நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்றால் அது தேவன் பாராட்டின அந்த ஈவு. ஆக எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே இது எங்கள் சொந்த பலத்தினால் அல்ல, எங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல, அப்பா உம்முடைய கிருபையினாலே தானே நாங்கள் நிற்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றிகளை நாம் செலுத்தும்படியாக இந்த நேரத்திலும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா என்றால் யாரெல்லாம் இதை அக்னாலேஜ் பண்றீங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை கொண்டு தேவன் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை சரித்திரத்தில் நாம் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம், காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒரு புதிய சந்ததியை, தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சந்ததியை இந்த நாட்களில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன்ல இதை போட இதுவரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் சந்தித்திராத பலவிதமான புதிய அனுபவங்களை இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனை நம்மை ஒரு புதிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் நாம் காணும்படியாக இந்த நாட்களிலே ஒருவேளை உண்மைதான், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் வருகிற நாட்களிலே தேவனை தேவனாக கொண்ட மக்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு உன்னத அபிஷேகத்தினாலே சபை அவர் நிரப்பும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆயத்தத்தின் வருடத்திலே, இந்த சுத்திகரிப்பின் ஆண்டிலே, இந்த வருடத்திலும் ஆண்டவரே எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே தேவனுடைய சத்துவத்தை பெற்ற சரீரமாக இந்த நாட்களிலே வாழும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த அருமையான பாடல் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் எழுதின அருமையான பாடல், நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் தரக்கூடிய பாடலை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த ஆமென் thank you Jesus hallelujah இருக்கிற இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா கரங்களை தட்டி பாடுவோமா. ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்தை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நைந்து கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாரும் சேர்ந்து உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, கரங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும். வீடுகளில் இருக்க எல்லாரும் நல்ல தேவனுடைய விசுவாசத்தினால் நிரம்பி, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி நீங்க பாடுகிற இந்த வேலையில் தேவனுடைய அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும்படியாக இந்த வேலையில் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி பாடுவோமா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, எல்லாரும் நைந்து yes Jesus yes Jesus, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை
சென்றதா இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா செங்கலும் இரண்டாக பிளந்து போகும்படியாக, யோர்தான்கள் எல்லாம் தகர்ந்து விழும்படியாக தேவனுடைய ஒத்தாசையை பெற்ற ஜனங்களே, தேவனுடைய வல்லமையினால ஹல்லேலூயா இந்த நாட்களில் அதை நீங்கள் பார்க்கும்படியாக விசுவாசத்தால் நிரம்பி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஹல்லேலூயா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? சொல்லுங்க. கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் இயேசுவால் கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சின்ன பிள்ளைங்களா, கூடுமே உம்மால் கூடுமே. ஆமென். உம்மாலே இயேசப்பா, உம்மாலே எல்லாம் கூடுமப்பா. எஸ் லார்ட். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்த தேவனாய், உயிர்த்தெழுந்த தேவனாய், மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவனாய், மீண்டுமாக வரப்போகிற தேவனாய், நமக்கெல்லாம் உருமாற்றம் தரப்போகிற தேவனாய் நாம் எல்லாரும் உயர்த்தி பாடுவோமாக. ஹல்லேலூயா என்று சத்தத்தோடு இருக்கிற இடங்களில் எல்லாம் நமக்காக மீண்டும் வரப்போகிற ராஜாவை உயர்த்தி, எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ஆமென். எஸ் ஜீசஸ். மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. நீர் மறுபடியும் வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி சொல்லுவோமா? கூடுமே என் இயேசுவால் கூடுமே, என்னாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. ஆமென். எஸ் ஜீசஸ். உப்பெயரால் கை நீட்டினாள், நோய்கள் மறையுதையா. உப்பெயரால் கை நீட்டினாள், நோய்கள் மறையுதையா. எல்லாம் கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது சேர்ந்து சொல்லுங்க. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. ஓ லலலலரியா. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக அபிஷேகம் ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து உருவாக்குற தேவனுடைய வல்லமாய் உங்களை நிரப்பும்படியாக கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை கடந்த பல நாட்களாக, கடந்த பல மாதங்களாக, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாம் அதை உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கீங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் பலவிதமான காரியங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான அழிவுகள், பலவிதமான யுத்தங்களினாலே பலர் மரித்து போகிற காரியங்களை நம் கண்களினால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே இயற்கையின் சீற்றத்தினாலே அநேக மக்கள் மடிந்து போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரே, இதன் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாங்கள் நடனமாடி உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்பா அது உம்முடைய பலத்தினாலே, அப்பா உம்முடைய கிருபையினால் மாத்திரமன்றி ஆண்டவரே, அது எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, எங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் உணரும்படியாக ஆவியானவரே உம்முடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வேலையில நன்றி உள்ள இருதயத்தோடு many of us, you and I can feel so insignificant. Many of us may feel so helpless. What can we do to the society? What can we do to the people around us? Father, what can we do, Father, in the season? But we can do one thing, Lord. We can offer our prayers. Lord, we can offer our thanksgiving with a grateful heart. We come into your presence every day, Lord, to recollect, Lord, to thank you for every goodness, Father, that you have restored upon our lives. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ஒவ்வொரு நாளும் எங்களை ரட்சித்த உம்முடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே உம்மை மனதார துதிக்கும்படியாக, அப்பா உம்மை மனதார நன்றிகளை செலுத்தும்படியாக இந்த வேளையில உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். அப்பா, we thank you, Jesus, for the remnant that you have kept, Father, for the remnant whom you have chosen, Father, to show forth your greatness, Lord. இந்த நாட்களிலும் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக வைத்திருக்கிற, இந்த நாட்களிலே பிரித்து வைத்திருக்கிற அவருடைய சரீரமாகிய சபை, யாரெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள்லாம் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கும்படியாக தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறாரே, அதை நினைத்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வேளையில அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Father, we come into your presence, Jesus, with a grateful heart, with a heart of thanksgiving. Jesus, give thanks with a grateful heart. We give thanks unto the Holy One. We give thanks because He's given Jesus Christ is Son. Give thanks with a grateful heart. We give thanks unto the Holy One. We give thanks because He's given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done
தேவனுடைய சமூகத்தின் முன்பதாக உங்களை தாழாம் பணிந்து இந்த வேளையில ஆண்டவரே நீங்க பாராட்டின ஆண்டவரே உடைய மாபெரிய கிருபைக்காக ஆண்டவரே என் மீது இரக்கம் பாராட்டுறீங்களே. தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உடைய கண்ணின் மணியை போல நீங்க பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை எல்லாம் இந்த நாட்களிலே உடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல ஆண்டவரே நீங்க அரவணைத்து பாதுகாக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி இயேசுவே பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை
நம்மோடு இருந்து, ஒருவேளை நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களாம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா நாம் உடைக்கப்படுகிற வேலைகளிலே நம்மோடு இருக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே எல்லாரும் நான் இந்த எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எஸ் லார்ட், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. யாரெல்லாம் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களோ எல்லாரும் வாயில திறந்தப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உடைக்கப்படுகிறதன் மூலமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, என்னோடு நீங்க இருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. We thank you Jesus. We celebrate your goodness, Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டிய இரக்கத்திற்கு அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கணித நன்றியை நான் நம்பிடுகிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்கு இன்றைக்கு உங்களால் திருச்சபைக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் ஆராதனையை தவறவிடக்கூடாது என்பதுதான் தெய்வ மனிதனின் ஏக்கம், எங்களது நோக்கம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அதற்கு இப்படி ஒரு வழியை உண்டு பண்ணினதற்காக சதா காலங்கள் அவருக்கே துதியும் கன மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் நன்றாக ஆராதனை செய்தோம். அடுத்து நாம் தேவனுக்கென்று படைக்கிற காணிக்கை நேரம் இது. ஏஞ்சல் டிவி ஊழியங்களிலே பிரதானமானதாக இப்பொழுது நாம் எதிர்பார்க்கிறதொன்று இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிதான். கர்த்தர் தந்த அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள காரனுடை என்ற பகுதியிலே இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் அறிவோம். இன்னும் சில வேலைகள் மீதம் இருக்கிறது. அந்த வேலைகள் முடிவதற்கு தேவையும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதுகாரும் செய்த உதவிகள் பரலோக கணக்கில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பலன் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றும் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிற பிரகாரமாக இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்காக நீங்கள் இப்பொழுது அனுப்பலாம். திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து செயல்படும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வமயம் ஒரு பாடலையும் நீங்கள் கேளுங்கள். துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய், இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய்,
நம் வருகிற வழிகளிலே எவ்வளவு பாடுகள் நேர்ந்தாலும் தேவன் நமக்கு காவலராக இருந்து நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்தாரே. அதற்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லாரும் நாமே அப்பா நீங்க எங்களை பாதுகாத்த உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர் என்று எல்லாரும் நாமே. ஈகிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஈங்கிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. வாங்க அன்பானவர்களை, நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தியிருக்கிறீர்கள், நிச்சயம் அதற்குரிய பலனை பெறுவீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது இந்தியர்களுடைய வரலாற்றிலே ஒரு உன்னதமான ஒரு மாதம். 1947 ஆண்டு இந்திய வரலாற்றிலே அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் பெற்றுக்கொண்ட ஓர் நிகழ்வு நடந்தது. அடிமைகள் என்ற ஒரு நிலை மாறி சுதந்திரவாளிகள் என்ற நிலைக்குள் இந்த தேசம் வந்ததினால்தான் சுதந்திர தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவ்வண்ணமாக தான் இந்த மாதத்தில் அந்த பொன்னான நாளை நாம் கண்ணால் காணப்போகிறோம். நானும் அதற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கே, இந்திய வரலாற்றில் இந்திய தேசத்திற்கு 1947 உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அன்று இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். அந்த வார்த்தையை இன்று உங்கள் முன் வைக்கட்டும். நான் உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம், புக் ஆஃப் டியூட்டனாமி chapter 1 and verse 21 in the Bible. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். நீ போய் சுதந்தரித்துக்கொள். இந்த சுதந்தரித்து கொள்வதியான வார்த்தை ஆங்கிலத்திலே டேக் பொசஷன், ஆக்குபை, பொசஸ், இன்ஹெரிட் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்தரித்துக்கொள். எதை சுதந்தரித்துக்கொள்? அந்த தேசத்தை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேசம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுதந்திரித்துக் கொள்வதற்கான பல காரியங்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் வரப்போகிற காலத்தில் நாம் பார்ப்போம், ஆராய்ச்சி செய்வோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது என்னென்னா, எழுத்தின்படியாக ஒரு தேசம், அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற தேசம். உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 20வது வாக்கியத்தில் இப்படி வாசிக்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன். அவரவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் காண்பித்த ஓர் இடம். அந்த இடத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அங்கு உள்ள சொந்த பந்துக்களுக்கு, நமது குடும்பத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அந்த இடம் எது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள ஓர் இடம்.
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கையளிப்பேன், கொடுப்பேன் என்றுதான் எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான். அப்படிதான் அவர்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எகிப்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அது காலாகாலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அருளிய சுதந்திர பூமியாக மாறுகிறது. உபாகமம் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக வாசிக்கின்றோம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பார். அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லட்சக்கணக்கான மக்கள், ஏறக்குறைய யுத்த வீரர்கள் மற்றும் ஜனங்கள் எல்லாரையும் கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு 20 லட்சத்திற்கு கிட்ட வருகிறது என்று கணக்காளர்கள் சொல்லுகிறார்கள். ஏதோ ஆனால் இங்கே பாருங்களேன், கடைசியில் உள்ளே சுதந்திரித்துக் கொள்வதற்கு போகும் பொழுது பெயரிட்டு சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இருக்கிறது. நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பார். அவரோடு கூட யாரெல்லாம் உள்ளே போவார்கள்? உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆகவே தான் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருளுகிற பாக்கியம் சந்ததி சந்ததியாக காலா காலத்திற்கு அருளப்படுகிறது. உபாகம புஸ்தகத்தின் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தில் இப்படி வாசிக்கின்றோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவன் அருளுகிற சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு சில காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவதாக உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உபாகமம் 30:16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசம், உனக்கு அந்த சுதந்திரம் அடைய போகுது. அதிலே நீ பிழைத்து பெருக வேண்டுமானால், அதிலே நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு தேசத்திலே நீ சுதந்திரத்தை நிரந்தரமாக அனுபவிக்க முதல் படி தேவனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். எத்தனை அதிகமாக கடவுள் பேரிலே நாம் அன்பு செலுத்துகிறோமோ அத்தனை அதிகமாக அந்த தேசம் செழிப்பாய் இருக்கும். அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணினால் அவர்கள் ஜெபத்தை நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை அருளுவேன் என்று சொல்றார். அவரிடத்தில் நான் முழு மனதோடு அன்பு கூறுவோமையானால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். தேசம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உபாகமம் 6:5 என்ன சொல்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சும்மா அறகுறையாக அல்ல. நானும் கடவுளை போட்டுறேன், எனக்கும் ஆண்டவனுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்றது இல்லை. முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு. இதை நாம் கண்கூடாக சில தேசங்களில் இன்று வரை நடைபெறுவதை பார்க்கிறோம். ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக இப்பொழுதெல்லாம் நைஜீரியா தேசத்தை பாருங்கள், எப்படி ஆராதனை பண்ணுகிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் உகாண்டாவுக்கு போயிட்டு வந்தார். ஒரு ஏழை நாடு அந்த உகாண்டா. அவர் சொல்கிறார்,
நான் இங்கேருந்து என் பணத்தை செலவு பண்ணி போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இங்கேருந்து சில பொருட்களெல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனால் என்னை கவர்ந்தது என்னன்னா பாஸ்டர், அடேயப்பா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஆனால் தேவனை ஆராதிக்கிறார்கள் பாருங்கள். அப்படி ஆடி 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 குதிச்சு 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 முழு உள்ளத்தோடு, அடே கண்கொள்ளா காட்சி. நான் கூட கடைசியில் என்னால் தரையில் நிற்க முடியல, நானும் சேர்ந்து ஆட்டம் போட்டேன். அவர்கள் அப்படி ஆடுகிறார். நமக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கார். ஆனாலும் நம்ம அசைய மாட்டோம், அப்படியே நின்றுட்டு போயிட்டுருக்கோம். அப்படி அவர்கள் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு வேலத்தோடு அந்த தேசத்தை கடவுள் ஆசீர்வதிச்சு கொண்டே வரார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்க. உலகத்தில் பெரிய திருச்சபைகள் நைஜீரியாவில் இப்போது எழும்பப்பட்டிருக்கு, முழு மனதோடு. பல கண்டங்களிலும் சரி, பல தேசங்களிலும் சரி. நான் முதல் முறை குடும்பமாக அமெரிக்க தேசத்தில் உள்ள தலைநகர் வாஷிங்டன் டிசிக்கு போயிருந்தேன். அங்கே மேரிலாண்ட் என்ற ஒரு இடத்தில் எங்களுக்கு பிரியமான குடும்பம் இருக்கிறார்கள். அவர்கள் போய்கொண்டிருந்த ஒரு ஜமாய்க்கன் திருச்சபைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். ரொம்ப பெரிய திருச்சபை அல்ல, ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு. நான் அந்த திருச்சபையில் தெய்வ செய்தி வழங்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். நாங்கள் போய் சேருவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது. என் தவறல்ல, அழைத்து கொண்டு போனவர்கள், அவர்கள் அப்படி அழைத்து கொண்டு போனார்கள். நாம் ஊர்லெல்லாம் பிரசங்கியாளர் வராருன்னா தனி வழி வச்சு தனி இது பண்ணி அவரை ஒரு வழியாக்கி அவருக்கு மாலை போடுறதுன்னா சால்வை போடுறதுன்னா என்னென்னமோ பண்ணிவிட்டு அவர் என்ன கோலத்தில் வந்தாலும் அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கே அப்படி இல்லை. நாங்கள் போன உடனே அப்படியே எங்களை நிறுத்திட்டாங்க, அந்த வாசல்லையே நிறுத்திட்டாங்க. எனக்கு என்னடா இது, நம்ம தானே பிரச்சனையாளர், நம்மளே நிறுத்துகிறாங்களே. ஸ்டே பேக், ரொம்ப பொலைட்டாக சொன்னேன், ஸ்டே பேக். நான் மரியாதை நின்றுக்கிட்டேன். அப்போ எங்களை கூட்டிகிட்டு போன அந்த குடும்பத்தாரும் அவங்களும் அமைதியாக நின்றுட்டாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியும், நம்ம லேட்டுன்னு. ஆராதிக்கிறார்கள் பாருங்கள், அப்படி ஆராதிக்கிறார்கள். ஒரு வயோதிப தாய், அவர்கள் முறைப்படி அந்த தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு கால் தரையில் நிற்கலைங்க. அவங்களுக்கு அந்த திருச்சபை முழுவதும் சுற்றி 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 ஓடுகிறார். ஒரு 4000 சதுரடி இருக்கும், அந்த அளவுக்கு ஓடுறாங்க. சுற்றி 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 அப்படி குதிக்கிறாங்க. வயசு 85 வயசு. என்னடா இது, வெக்கமாக இருந்துச்சு நமக்கெல்லாம். கொஞ்ச நேரம் கூட அவங்களாம் நிற்கலை, அப்படி ஒரு துள்ளல் துள்ளினார்கள், முழு பலத்தோடு. அவ்வளவு அன்பு. ஏன்னா அவ்வளவாய் கர்த்தர் அவர்களை விடுவித்திருக்கிறார், அவர்களுக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் யாருமே நம்மை பாடுங்க, கையை தட்டுங்க, மூச்சு விடுங்க, பேச்சு பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் செய்த நன்மைகள். இன்றைக்கு நான் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். சில நேரங்களிலெல்லாம் இந்த நாயை கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி தான். ஐயோ, ஒரு தேவ மனிதன் வீட்டிலே நான் இருந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு ஆல்சிஷன் நாய் இருந்தது. அதை ஒரு கூண்டில் அடைத்து அதை நல்ல சவரட்சணை பண்ணி அது ரொம்ப நல்லதாக வச்சுக்கிடுவாங்க. அந்த நேரம் வந்த பொழுது அதை கலட்டி விடுவதற்கு ஆள் இல்லை. வாட்ச்மேன் எங்கேயோ போயிட்டார். அது இடிகுரல் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு உத்தரவு வருது, எப்பா என்ன இப்படி சத்தம் போடுது, யாரும் இல்லையா அங்கே? இதோ நான் போகிறேன். இப்போ இப்படியோ கஷ்டப்பட்டு திறந்து விட்டேன், அவ்வளோதான். ஒரு பாய்ச்சல் பாஞ்சது பாருங்கள், ஏன் மேலே இல்லை, அதுக்கு அவ்வளோ நம்மளை கழட்டி விட்டுட்டாங்க, நம்மளை விடுவிச்சுட்டாங்கன்ற ஒரு குஷியில் ஓடிடுச்சு வெளியே. மெயின் கேட்டில் தாவி குதிச்சு ரோடு முழுவதும் ஓடுது. ஓடி அது வேலைகளெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடங்கி அப்படி பொறுமையாக தன்னை விடுவிச்சுட்டாங்க. தனக்கு அந்த விடுதலை கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தின் மிகுதியில் அப்படி குதிக்குது அது.
நீங்களும் நானும் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் மூச்சு விடுறேங்க, இன்றைக்கு நான் பேசுகிறேன். இந்த தெய்வத்தின் அருள் 1991 ஆண்டு என்னுடைய சரீரம் பழுதடைந்து விட்டது, கெட்டு போய்விட்டது. என்னை பரிசோதித்த ஒரு இஎன்டி மருத்துவர் சொன்னார், சார் உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், பிளட் இன்ஃபெக்ஷன், லங் இன்ஃபெக்ஷன், மொத்தத்தில் எல்லாமே இன்ஃபெக்ஷன். என்ன சார் பண்ணோம்? வாயை மூடிக்கிட்டு நான் கொடுக்குற மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாக கொஞ்ச நாளைக்கு இருங்க, அங்கங்கே ஓடாதீங்க, அடங்கி இருங்க. இது விட்டால் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பொட்டுன்னு போயிடுவீங்க. என்னை அழைத்து கொண்டு போனவர்கள் ஒரு நல்ல விசுவாசி, அவங்களும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் தான். அவங்க எவ்வளோ சரிங்க டாக்டர்னு கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரே அட்வைஸ் மேலே அட்வைஸ், பாஸ்டர் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே இங்கேயும் சுற்றாதீங்க, ரொம்ப கூச்சல் போடாதீங்க, சத்தமே போடாதீங்க, கொஞ்ச நாள் அமைதி. இப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் சர்ச்சை தொடங்கியிருக்கேன், இப்போ போய் அமைதியாக பேசாதன்னா என்னையா இது? சரி சரி சரி, கட்டாயமா கட்டாயமா. அவர் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டாந்துட்டேன். நான் ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், ஆண்டவரே வாழ்வதே உமக்காக தான். இப்போ தான் நான் வந்து பாஸ்டர் ஆகி ஒரு கொட்டகையை போட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பேசாத, எல்லாம் கெட்டு போய் கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆரம்பித்தேன். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. 35 வருடமும் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுறார். இதை நினச்சி பார்க்கும்போது எப்படிங்க? என்னுடைய வீட்டு அம்மையார் பாஸ்டர் சாராராஜன் ஜான் அடிக்க ஒரு சாட்சி இப்படி சொல்லுவாங்க. பல வருடங்களுக்கு முன்பு அவர்களுக்கு ஃபேசியல் பராலிசிஸ் வந்து விட்டது. நாங்கள் பொதுவாய் ஊழியத்தில் பெரிய வசதிகளோடு ஆரம்பிக்கலையே, ஒரு சாதாரண நிலையில் இருந்து எங்களுக்கு அன்றாடகம் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு வாழ்ந்தவங்க. சொத்து சுகம் என்று சொல்வதற்கு எங்கள் பெற்றோர்கள் வைத்து விட்டு போகவில்லை, எதுவும் இல்லை. விசுவாச வீரர்கள், அது மட்டும் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே சின்ன ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டு இருந்த, செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் அது, அதில் தான் எல்லா இடங்களுக்கு போய் வருவோம். அந்த காற்று அவர்களை தாக்கி அவருடைய முகம் கோடிக்கொண்டு போய்விட்டது, ஃபேசியல் பராலிசிஸ். அவர்களை பரிசோதித்த மருத்துவர் சொல்லிட்டார், அம்மா இது உடனே நல்லாயிடும்னு நினைக்காதீங்க, 1000 முறை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் உள்ளுக்குள்ளே செய்யணும். 10 முறை பண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் அவ்வளோதான், தீர்ந்து போயிடும். 1000 முறை உங்களுக்கு இது இப்படி ஆகிடுச்சு, அது அப்படி ஆகிடுச்சு, உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வரை இருக்குது, அது வரை அது தெரியாது. முகம் அப்படி கோணி கொண்டு இருக்கிறது, பேச முடியாது, ஏதாவது சாப்பிட்டா அது எந்த பக்கம் சாப்பிட்றோமா எந்த பக்கம் போகுது தெரியாது. அப்பொழுது தகப்பனே, நான் உமது ஊழியக்காரி, உமது ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவள், நான் இப்படி படுத்து கொண்டு இருப்பது உமக்கு சித்தமா என்று சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணாங்க. கூட இருந்த ஒரு சகோதரி, தகப்பனே எங்கள் பாஸ்டர்மாவுக்கு நீ சுகத்தை கொடு, நாங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன வேணால் எடுத்துக்கிட்டு அவங்கள காப்பாற்றும். அது ஒரு தெரியாத்தனமான ஜபம் பண்ணி எப்படியோ ஜபத்தை கேட்டுட்டார். அன்று தொடங்கி இன்று வரை அவர்கள் பரிபூர்ண சுகத்தோடு, அதனால தான் மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை காலம் நேரம் என்று பாராமல் பேசிக்கொண்டிருக்கிறார். அதுதான் முழு பலத்தோடு எனக்கு கிடைச்ச அந்த சரீர சுதந்திரம், எனக்கு கிடைச்ச அந்த பலன் அவருக்காக தானே. லெட் மீ ரன் ஃபார் ஹிம். அதனால தான் ஒரு அன்பான தேவ மகன் இப்படி ஒரு பாட்டை கட்டி வச்சார்ல, வாழ்ந்தாலும் மோடு தா மரித்தாலும் உம்மோடுதா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தான் ஏன் வாழ்கிறேன். அப்படி தான் அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமாம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமா, முழு பலன். இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. முழு ஆத்துமானா என்ன? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று ஐயர் ஆசீர்வாதம் போட்ட உடனே சொல்லிட்டு போகிறோமே,
அது என்ன அர்த்தம்? ஆத்துமானா என்ன? மனம், அறிவு, உணர்ச்சி, தெய்வ சித்தம். மனம், அறிவு, உணர்ச்சி, தெய்வ சித்தம் கொண்டது தான் ஆத்மா. மனப்பூர்வமாக சில இடங்களிலெல்லாம் வாக்குமூலம் கேட்பாங்கல்ல, மனப்பூர்வமாக இவர்களை நேசிக்கிறீர்களா, மனப்பூர்வமாக வாழ்வீர்களா, மனப்பூர்வமாக கொடுக்குறீங்களா, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா? மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வாயில் ஒன்றும் அல்ல, உள்ளான மனம், நல்ல அறிவோடு. எனக்கு அறிவு தெரியாத நேரத்தில் இதை பண்ணிட்டாங்கங்க. நான் அப்படி தான் எங்கள் அப்பா அம்மாவிட்ட எல்லாத்தையும் கேட்கறது உண்டு. என்ன கேட்காம என்ன எப்படி ஊழியத்துக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுவீங்க? இதெல்லாம் வேண்டாத பேச்சு தான், இருந்தாலும் கேள்வி கேட்பேன். என்ன கேட்காம எப்படி நான் குழந்தையாக இருந்தபோது சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷனில் கொண்டு போய் பாஸ்டர் சி ஜான் அவரிடத்தில் கொடுத்து இவனை ஊழியக்காரன் என்று பிரதிஷ்டை பண்ணுவீர்கள்? அவங்க மனப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க. எனக்கு மனசு வரணும்ல. கர்த்தர் கிருபையாக என் மனதிலும் ஒரு நல்ல எண்ணம் அறிவு வந்துச்சு. கர்த்தர் தான் என் பெற்றோரை ரட்சித்தார், கர்த்தர் தான் என் பெற்றோருக்கு என்ன கொடுத்தார். அந்த அறிவு, அவர் அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை என்பார். அந்த அறிவோடு அவரை நான் சேவிக்கல் ஆனேன். என் உணர்ச்சி பூர்வமாக சில சமயங்களிலே உணர்ச்சி மேலோங்க ஊழியர்கள் கூச்சல் எழுகிறார்கள். சில ஊழியக்காரர்கள் பேசும் பொழுது அப்படியே நரம்புகள் புடைத்து கொண்டிருக்கிறது. தெய்வ சித்தத்தை செய்கிறது தான் அவரோடு கூட வாழ்கிறது, அது முழு ஆத்மாவோடு. உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தில் இப்படி வாசிக்கின்றோமே, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவருக்கு ஊழியம் செய்கிறது, சேவிக்கிறது என்றார். அது கூட எப்படி செய்யணுமா? அவர் சொல்கிறார் பாருங்க, முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் கர்த்தருக்கு ஊழியம் செய். அறகுறையல்ல. எதனா வருமா? யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா? அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபையில் முழு நேர போதகனாக நான் இந்த தேவ பணிக்கு வந்த நாள் ஒன்றிலிருந்து இன்று வரை எந்த ஒரு ஆதாயத்திற்கும் எந்த ஒரு காரியம் கிடைக்கும் என்று நான் போதக பணியை செய்யவில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சேவையை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு நான் செய்வேன். அதனால் ஊழியக்காரர்கள் ஒருவேளை இந்த ஆராதனையில் ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அன்பான வேண்டுகோள், முழு மனதோடு செய்யுங்க, முழு உள்ளத்தோடு ஏனோ தானே செய்யாதீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் கிருபையில் நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, சங்கீதக்காரன் 31:23, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பரிசுத்தவான்களே, ஒரு காரியம் அங்கே இருக்கு பாருங்க, உண்மையானவனை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். a faithful servant. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன், வா உன் எஜமானின் சந்தோஷத்திற்கு பிரவேசி என்று சொன்னது போல உண்மையானவனை கர்த்தர் காக்கிறார். அவனை அந்த சுதந்திர பூமியிலே சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்கிறது பாருங்கள், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? என்ன அழகா சொல்றார் பாருங்கள் யாக்கோபு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தேவன் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் பண்ணின அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாய் மாற வேண்டும் என்று அவர் அங்கே சொல்றார். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ண வேண்டியது என்ன? பரலோக
நித்திய நித்திய காலம் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த ராஜ்யம், அந்த மகிமையான ராஜ்யத்திலே நாம் சுதந்திரவாளிகளாக அங்கே நுழையப் போகிறோம். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நம்மை சுதந்திரவாளிகளாக கர்த்தர் மாற்றிவிட்டார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களானால் இந்த பூமியிலேயே சுதந்திரவாளிகள் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாசற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி உங்களையும் என்னையும் அடிமைகள் என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கிறிஸ்து இயேசுவின் சொந்தங்களாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாக இப்பொழுதே நம்மை முத்திரை கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவன் அருளிய அந்த காரியங்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுதந்திரித்து வைத்திருக்கிறார். நமக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மை விடுவித்து விட்டார். He paid a huge price at the cross. இனி நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, சுதந்திரவாளிகள். ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தார்கள். தம்பி கொலைகாரன், அக்கிரமக்காரன். ஒரு முறை ஒரு கொலையை செய்துவிட்டு கையும் களவுமாக சிக்கிக்கொண்ட வேளையில் ஓடோடி ஓடி வந்து தன் அண்ணனிடம், அண்ணா என்னை காப்பாற்றுங்க, என்னடா பண்ண, ஒரு கொலை பண்ணிட்டேனா, அவன் இறந்து போயிட்டான், என்னை போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணே. சரி சரி சீக்கிரம் கொடு, அந்த கத்தியை கொடு, உன் சட்டையை கொடு, தான் என்னுடைய இதை போட்டுக்கோ, நீ உள்ளே போ, போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க, கிடுகிடுகிடு திப்பு 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 திப்புன்னு வந்துட்டாங்க. நிரபராதியான அண்ணன் ஒரு கொலைகாரனை போல காட்சி அளிக்க அந்த அண்ணனை அழைத்து கொண்டு போனார்கள். விசாரித்து கடைசியில் தூக்கு மேடைக்கு அனுப்பினார்கள். தூக்கில் தொங்க போகிற அந்த நேரத்தில் தம்பியை எங்கேயோ இருந்து ஓடி வருகிறான். அண்ணா அண்ணா, என்னை காப்பாற்றுவதற்கு உன்னை தந்து விட்டாயே. தூக்கு போடப்பட்டது, அண்ணன் போய்விட்டான். தம்பி அந்த தூக்கு மேடைக்கு முன்பதாக மனம் திரும்பினான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அடிமைகள், கொத்தடிமைகள், பிசாசுக்கு அடிமைகள் என்று இருந்த நம்மை விடுவிக்க சிலுவையில், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? கைவிடப்பட்டவராக, ஆனால் என்னை விடுவித்தவராக, எனக்கு சுதந்திரம் கொடுத்தவராக, என்னை சுதந்திரவாளியாக மாற்றியவராக கிறிஸ்து வெற்றி சிறந்தார். வாங்க, நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பு இன்று கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறப் போகிறோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் சில வார்த்தைகள் பேசின பின்பு நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பந்தியை தயார் பண்ணிக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் தொடர்ந்து பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் பிள்ளைகளை திசை திருப்புகிற பலவிதமான நூதனமான செயல்கள், கிரியைகள் உலகமெங்கிலும் பெருகிக் கொண்டே வருகிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை, விடுதலை தேவை. இதை நாம் முக்கியப்படுத்தி நாம் இந்த ஆராதனையில் ஜெபிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில்
வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். வாசித்த இந்த திருவசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரிடத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாரும் வந்தாங்க. அப்பொழுது சீஷர்கள் அவர்களை தடை செய்தார்கள். அவர்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறாரு, அவங்க என்கிட்ட வருவதற்கு அவங்கள தடை செய்யாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அது மாத்திரமல்ல, எல்லாருமே இந்த சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேற அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பிள்ளைகள் எல்லாரையும் அணைத்து கொண்டார், அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற சிறு பிள்ளைகள் மிகவும் முக்கியமானவர்கள், தேவனுக்கு முதன்மையானவர்கள். எந்த ஒரு குழந்தை எந்த சூழ்நிலையில் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த குழந்தைகளை பார்க்கிறார். அவர்களுக்கு திருச்சபையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை இந்த பூமியில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த திட்டம் நோக்கம் அவர்கள் மூலமாக நிறைவேற வேண்டும். ஆகவே தான் எல்லா திருச்சபைகளிலும் சிறுவர்களுக்கென்று ஒரு ஆராதனை நடக்கிறது, சிறு பிள்ளைகளுக்கென்று ஒரு ஊழியம் நடக்கிறது. அவர்களை தனிப்பட்ட விதமாக கரிசனையாக கருத்தோடு விசாரித்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தபோது அவர் எப்படி ஞானத்தில் வளர்த்தியில் தேவ கிருபையில் மனுஷர் தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று தேவ வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் இந்த முறையில்தான் அவர்கள் விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை
உன் கூடாரத்தை அணுகாது. இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். தேவனாகிய கர்த்தர் உலகமெங்கிலும் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாருக்கும் தெய்வீக பாதுகாப்பை, தெய்வீக பிரசன்னத்தை தரும்படியாக நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து கிருபை மேலானதே, எல்லாரும் உயர்த்தி உம் கிருபை மேலானதே. எஸ்ப்பா, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. உயர்த்துவோமா? ஆமென். கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, இந்த வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் நம்மை காத்த அந்த கிருபை, ஹல்லேலூயா. நம் கால்கள் இடராதபடிக்கு நம்மை நித்தம் காக்கிற அந்த கிருபை உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொண்டாடுவோமா? நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அந்த தேவனுடைய கிருபைக்காக, ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானதே. கரங்களை தட்டி எல்லாரும் நாய்ந்து கிருபை மேலானதே, உம் கிருபை, ஹல்லேலூயா, உம் கிருபை மேலானதே. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துதி ஆராதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை நினைத்து இந்த அறிக்கைகளை ஏறெடுக்கும்படியாக பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக, உலகமெங்கிலும் திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக நுழைந்துள்ள பூர்வீக பிரச்சனைகளை நான் திருச்சபையாக நாங்கள் வெட்டி எறிகிறோம், வெட்டி எறிகிறோம், எறிகிறோம், எறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக, உலகமெங்கிலும் திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக நுழைந்துள்ள
நுழைந்துள்ள பூர்வீக பிரச்சனைகளை நான் திருச்சபையாக நாங்கள் வெட்டி எறிகிறோம், வெட்டி எறிகிறோம், எறிகிறோம், எறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக, உலகமெங்கிலும் திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக நுழைந்துள்ள பூர்வீக பிரச்சனைகளை நான் திருச்சபையாக நாங்கள் வெட்டி எறிகிறோம், வெட்டி எறிகிறோம், எறிகிறோம், எறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளை பிடித்திருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான மூதாதையர் ஆவிகளையும் கட்டி முழுமையாக விடுவிக்கும்படி நான் திருச்சபையாக இணைந்து நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளை பிடித்திருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான மூதாதையர் ஆவிகளையும் கட்டி முழுமையாக விடுவிக்கும்படி நான் திருச்சபையாக இணைந்து நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளை பிடித்திருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான மூதாதையர் ஆவிகளையும் கட்டி முழுமையாக விடுவிக்கும்படி நான் திருச்சபையாக இணைந்து நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோரின் தவறான நடவடிக்கைகளினால் எழுந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான பதிலை
பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோரின் பெற்றோரின் தவறான தவறான நடவடிக்கைகளினால் எழுந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான பதிலை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோரின் தவறான நடவடிக்கைகளினால் எழுந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான பதிலை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிள்ளையின் மேலுள்ள ஒவ்வொரு பூர்வீக சாபம் அடிமைத்தனத்தையும் நாங்கள் திருச்சபையாக உடைக்கிறோம், 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 உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். பிள்ளையின் மேலுள்ள ஒவ்வொரு பூர்வீக சாபம் அடிமைத்தனத்தையும் நாங்கள் திருச்சபையாக உடைக்கிறோம், 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 உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். பிள்ளையின் மேலுள்ள ஒவ்வொரு பூர்வீக சாபம் அடிமைத்தனத்தையும் நாங்கள் திருச்சபையாக உடைக்கிறோம், 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 உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என் பிள்ளையின் மீதுள்ள எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீதுள்ள திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீது உள்ள உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீது உள்ள ஒவ்வொரு வம்ச வழி பிரச்சனைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என் பிள்ளையின் மீதுள்ள எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீதுள்ள திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீது உள்ள உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீது உள்ள ஒவ்வொரு
வம்ச வழி பிரச்சனைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் பிள்ளையின் மீதுள்ள, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீதுள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீது உள்ள, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீது உள்ள ஒவ்வொரு வம்ச வழி பிரச்சனைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின், உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொன்றும் முழுமையாக சிதறடிக்கப்படும்படி நாங்கள் திருச்சபையாக கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின், உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொன்றும் முழுமையாக சிதறடிக்கப்படும்படி நாங்கள் திருச்சபையாக கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின், உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொன்றும் முழுமையாக சிதறடிக்கப்படும்படி நாங்கள் திருச்சபையாக கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளையை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளை இடையூறாக மாற்ற விரும்பும் எந்த வல்லமையையும் நாங்கள்
திருச்சபையாக ஒன்றிணைந்து முழுமையாக முழுமையாக செயல் இழக்க செய்கிறோம், செயல் இழக்க செய்கிறோம், செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளையை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளை இடையூறாக மாற்ற விரும்பும் எந்த வல்லமையையும் நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து முழுமையாக செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளையை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளை இடையூறாக மாற்ற விரும்பும் எந்த வல்லமையையும் நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து முழுமையாக செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தின இரத்தத்தையும் இப்பொழுது நாம் புசிக்கப் போகிறோம், பானம் பண்ண போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறார்கள், நானும் உங்களிலே நிலைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வருகை வரையிலும் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்கான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தகப்பனே, எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் பரிசுத்தப்படுத்தும். கொடுக்கிற பெற்றுக்கொள்கிற எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். குறைகளை மன்னியும். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள். ஜீவாப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் மரணமடையான், அப்படியே மரணமடைந்தாலும் அவன் பிழைப்பான். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். அந்தபடியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர்கள் ஸ்தோத்திரத்தோடு அந்த திராட்சை ரசத்தை இயேசுவின் இரத்தமாக நினைத்து பருகியது போல நாமும் பருகுவோம். இது இயேசுவின் இரத்தம். ஆமென். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக தந்தையே, இந்த பூமியிலே எங்களை சுதந்திரவாளியாக வைத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சுதந்திரம் பெற்று, ரோகத்திலிருந்து சுதந்திரம் பெற்று,
அடிமைத்தன வாழ்விலிருந்து சுதந்திரவாளிகளாக எங்களுக்கென்று வைத்திருக்கிறதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு நன்றி. இன்னும் இதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, இதிலிருந்து விடுபட முடியவில்லை, இதிலிருந்து விடுதலை இல்லை என்று இயங்குகிறோம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதந்திரம் உண்டாவதாக. பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆசீர்வதியும். சரீரத்தில் பலகீனங்கள் நீங்கட்டும். எல்லா பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்கிறோம். ஐயா சாதவர்களை நினைக்கிறோம். அனைத்து கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தேக்காரர்களை நினைக்கிறோம். எங்கள் தேசங்களை ஆளுகிற தேசாதிபதிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருமார்பில் ஒப்பு கொடுக்கிறோம். நாட்டை காக்கிறவர்கள், எங்கள் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், மருத்துவ குழாமினரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் உள்ளூர், வெளியூர், வெளி தேசங்களில் படிக்க வேலைக்கு போயிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நறுமணம் சீக்கிரம் வீசட்டும். பிள்ளை பாக்கியத்திற்கு ஒரு வழி கிடைக்கட்டும். வயது முதிர்ந்ததினால் உண்டாகிற பலவீனங்கள் நீங்கட்டும். தொழில் விருத்தி அடையட்டும். வேலை செய்கிற இடங்களில் உயர்வு கிடைக்கட்டும். அப்பா, சமாதானமின்மை உமது பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு ஒளிந்து போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்து விட்டாலும் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை நமது ஏஞ்சல் டிவியில் தொடர்ந்து பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே ஒரு விடுதலைக்கான செய்தி தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலை வேண்டுபவர்களை ஏன் நீங்களும் கூட பாருங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த ஆராதனை பாதியில் தான் பார்த்தேன், அதற்கு முன் என்ன நடந்தது தெரியவில்லை என்று ஏங்குவீர்களே, ஆனால் ஒரு வழி உண்டு. தி லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை என்ற யூடியூப் வழியாக இந்த ஆராதனையை தவறவிட்ட செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும், பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.